வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நியூஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேட் இசியோட டாபிக் வைஸ் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். 2020ல இருந்து 2025 வரைக்கும் கேட் இசி கொஸ்டின் பேப்பர்ல நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் டாபிக்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் இதுதான். 2020ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2021ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2022ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 24ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனையும் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். கேட் 2020ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல இந்த கரண்ட் என்ன வேல்யூ அப்படின்றத கேட்டிருக்காங்க. சர்க்யூட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 3 இம்பிடன்ஸ் இருக்கு. 3 இம்பிடன்ஸ் இருக்கு. இம்பிடன்ஸோட வேல்யூ 80 மைனஸ் J35 ஓம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இசட்டோட வேல்யூ 80 மைனஸ் J35 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல நம்ம KCL இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம KCL அப்ளை பண்ணலாம். KCL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அட் a பர்டிகுலர் நோடு சமேஷன் ஆஃப் கரண்ட் வந்து 0 வரும். அல்லது சமேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் கான்செப்ட் KCL பொறுத்த வரைக்கும். இப்போ இங்க வர கரண்ட் ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த Z வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம I1 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம I2 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சரி, ஏன் இந்த மாதிரி டைரக்ஷன் இதை டவுன்வர்ட்லயும் இது அப்வர்ட்லயும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்க இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ்ல பாசிட்டிவ் டெர்மினல் மேல இருக்கு. அப்போ கரண்ட் இந்த வழியா தான் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கிற கீழே இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் இந்த பக்கம் இருக்கு. அப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் மேல இருக்கிற கரண்ட் I1 கீழே இருக்கிற கரண்ட் I2 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த பர்டிகுலர் நோடுல கரண்டோட ஈக்குவேஷன் எழுதும் போது பாத்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் அப்போ இந்த நோட்ல KCL அப்ளை பண்ணும்போது சமேஷன் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ எல்லா கரண்ட்டும் இன்கமிங்கா வருது. அதனால I பிளஸ் I1 பிளஸ் I2 ஈக்குவல் டு 0. சமேஷன் ஆஃப் ஆல் த கரண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ இன்கமிங்ன்றத பிளஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால I பிளஸ் I1 பிளஸ் I2 ஈக்குவல் டு 0 போட்டுருக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது I மட்டும் தான். இந்த கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால ஐயோட வேல்யூ என்ன வரும்னா மைனஸ் ஆஃப் I1 பிளஸ் I2 வரும். இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவேஷன் ரைட் சைடுல போகும்போது மைனஸ் வந்துடும். அப்ப இந்த I1ஐயும் I2 நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கரண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். I1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, பேரலல் சர்க்யூட்ல வோல்டேஜ் சேமா இருக்கும். பேரலல் சர்க்யூட்ல வோல்டேஜ் சேமா இருக்கும்போது இந்த வோல்டேஜ் தான் இந்த இம்பிடன்ஸ் அக்ராஸாவும் இருக்கும். அப்ப கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் டிவைடட் பை இம்பிடன்ஸ் V டிவைடட் பை Z. வோல்டேஜோட வேல்யூ என்ன? 120 ஆங்கிள் மைனஸ் 90 டிகிரி டிவைடட் பை Z ஓட வேல்யூ என்ன? 80 மைனஸ் J35. ஓகேங்களா? அதே மாதிரி I2 எழுதும் போதும் இந்த பொட்டன்ஷியல் தான், இந்த வோல்டேஜ் தான் இந்த Z அக்ராஸா இருக்கும். இப்போ கரண்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 120 ஆங்கிள் மைனஸ் 30 டிகிரி டிவைட் பை 80 மைனஸ் J35 வரும். அப்போ கரண்டோட ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு மைனஸ் I1 பிளஸ் I2. இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்டோட வேல்யூ I ஈக்குவல் டு மைனஸ் இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்டோட வேல்யூ I ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் I1 பிளஸ் I2. அப்போ மைனஸ் ஆஃப் I1ஓட வேல்யூ 120 angle minus 90 degree divided by 80 minus J35 plus 120 angle minus 30 degree divided by 80 minus J35. இந்த வேல்யூ நம்ம சயின்டிபிக் கால்குலேட்டர்ல போட்டு தான் நம்ம எடுக்க முடியும் ஃபைனல் ஆன்சர். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது போலார் கோஆர்டினேட்ல இருக்கு, கீழே இருக்கிறது டினாமினேட்டர்ல இருக்கிறது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரே கோஆர்டினேட்ல மாத்தி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 1.38 ஆங்கிள் 143.63 டிகிரி வரும். கரண்டோட யூனிட் ஆம்பையர். ஸோ I ஈக்குவல் டு 2.38 ஆங்கிள் 143.63 டிகிரின்னு வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் C. இந்த கொஸ்டின் கேட் 2021 கேட்டிருந்தாங்க. ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல கரண்ட் I flowing through the 7 ohm resistor between P and Q
ரவுண்டட் ஆஃப் டு 1 டெசிமல் பிளேஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின். நம்ம ஆன்சரை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த சர்க்யூட் டைப் வந்து நம்ம பிரிட்ஜ் டைப்னு சொல்லுவாங்க. இது பேலன்ஸா இருக்கா அப்படின்றது பார்க்கணும். பேலன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் வழியா ஃப்ளோ கரண்ட் 0 ஆம்பியரா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆப்போசிட் ஆர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஆப்போசிட் ஆர்ம்ஸ்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 2 இப்போ 6 வரும். இந்த பக்கம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஆப்போசிட் ஆர்ம்ல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 6 போட்டீங்கன்னா 12 வரும். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் இந்த பிரிட்ஜ்ன்றது பேலன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். அப்பதான் இந்த கரண்டோட வேல்யூ 0 ஆம்பியரா இருக்கும். இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகல, அப்ப கரண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஒரு சர்க்யூட் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம பிரிட்ஜ் பேலன்ஸா இருக்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா சில சமயம் சிம்பிளாவும் கேட்டிருப்பாங்க. I equal to 0 இப்போ MCQஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா I equal to 0 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆம்பியர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன்ல இருக்கான்றதை பார்த்துட்டு இனிஷியலாவே இந்த கொஸ்டினை சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகல, அப்ப நம்ம கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து காம்ப்ளெக்ஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைக் நம்ம நோடல் அனாலிசிஸ் ஆர் மெஷின் அனாலிசிஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற நோடு Pன்ற நோடு, இங்க வந்து பாத்தீங்கன்னா Qன்ற ஒரு நோடு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த Pன்ற நோடையும் Qன்ற நோடையும் நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெர்மினலும் இந்த இடமும் பாத்தீங்கன்னா ஷார்ட்டடா தான் இருக்கு. கனெக்ஷன் வந்து ஷார்ட்டடா தான் இருக்கு. இப்ப மொத்தமே பாத்தீங்கன்னா 3 நோடு இருக்கு இந்த இடத்துல. இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் 3 நோடு இருக்கு. நான் அந்த இன்னொரு 3வது நோட ஆர்ன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். அதை நான் கீழே போட்டுக்கிறேன் PQR. இப்ப எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம இந்த சர்க்யூட்ல இருக்கிறத நம்ம மாத்தி வரைய போறோம். மாத்தி வரைய போறோம்னா அதே ஈக்குவலண்ட் தான். ஆனா நம்மளுக்கு நோடல் அனாலிசிஸ் ஆர் மெஷின் அனாலிசிஸ் அப்ளை பண்ற அளவுக்கு கொஞ்சம் பிளேனரா இருக்க மாதிரி வரைய போறோம். அப்போ Pல இருந்து Q வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. அதை நம்ம டிரா பண்ணிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த Pல இருந்து இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ 3 ஓம் ரெசிஸ்டர் இந்த R என்ற டெர்மினலுக்கு போகுது. அப்போ இது வரைஞ்சிடும். ஸோ 3 ஓம். அடுத்தது பாத்தீங்கன்னா நோட் Cல இருந்து இந்த 6 ஓம் ரெசிஸ்டர் Rக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேரலல்ல வந்துடும். 6 ஓமும் 3 ஓமும் பேரலல்ல வந்துடும். ஸோ இந்த 3 ஓம் வரைஞ்சாச்சு, 6 ஓமும் வரைஞ்சாச்சு, 7 ஓமும் வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த 2 ஓம். 2 ஓம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து Rக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ Rன்றது ஒரு காமன் பாயிண்டா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த Qல இருந்து 2 ஓம் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? அதே Qல இருந்து இந்த 2 ஓமும் Rக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேரலல்ல வரும். இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் பேரலல்ல வருது. இந்த கரண்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா Qல இருந்து Rக்கு போகுது. Qல இருந்து Rக்கு போகுது. அந்த டைரக்ஷனை நம்ம கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். Qல இருந்து தான் Rக்கு போகுது. அப்ப இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். கொடுத்திருக்கிற சர்க்யூட்டை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 7 ஓம் ரெசிஸ்டர் என்னன்றத கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? இப்ப 6 ஓமும் 3 ஓமும் பேரலா இருக்கு. 6 ஓமும் 3 ஓமும் பேரலா இருக்கு அப்படின்னா அதோட R ஈக்குவலன்ட் என்ன வரும் அப்படின்னா 2 ரெசிஸ்டரோட மல்டிப்ளிகேஷன் டிவைட் பை 2 ரெசிஸ்டரோட அடிஷன். அதாவது R1 into R2 divided by R1 plus R. இது ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஓம் வரும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2 ஓம் வந்துடும். அதே மாதிரி இங்க 2 ஓமும் இந்த 2 ஓமும் பேரலல்ல இருக்கு. ஸோ அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா 2 divided by 2. அதோட வேல்யூ 1 ஓம் வந்துடும். சரிங்களா? இங்க 2 into 2 divided by 2 plus 2 அது ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு 1 ஓம் தான் வரப்போகுது. அப்ப இந்த சர்க்யூட் எப்படி மாறும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். 7 ஓம் ரெசிஸ்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் வரும். அடுத்தது இங்க 1 ஓம் ரெசிஸ்டர் வரும். இங்க கரண்ட் சோர்ஸ் 5 ஆம்பியர் இருக்கு. இப்போ இந்த 7 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா I equal to இந்த டோட்டல் கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகுது 5 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணும்போது
எந்த பிரான்ச்ல நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அது இல்லாம இருக்கக்கூடிய அடுத்த பிரான்ச்சோட ரெசிஸ்டன்ஸை போடணும். அப்போ இந்த 1 ஓம்ன்றது மல்டிப்ளை ஆகும். இதோட போய் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 7 ஓம் பிரான்ச்ல. ஆனா நம்ம நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ண போறது அதர் பிரான்ச்சோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1 ஓம் மல்டிப்ளை பண்ணுவோம் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 2 + 7 + 1 நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 5/10 வரும். 5/10 0.5 ஆம்பியர். 0.5 ஆம்பியர் தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். இவங்க ரவுண்டட் ஆஃப் டு 1 டெசிமல் பிளேஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா நம்ம என்டர் பண்ண வேண்டியது 0.5. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் 0.5 ஆம்பியர். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் 2021ல கேட்டிருந்தாங்க. கேட் இசியில சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. கன்சிடர் சர்க்யூட் shown in the figure. Value of V0 rounded off to 1 decimal place கேட்டிருக்காங்க. இந்த 1 கிலோ ரெசிஸ்டர் அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, V0 என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றது பார்ப்போம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டரை கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டரா மாத்தலாம். சோர்ஸ் ஆசோசியேஷன் பண்ணிட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அப்போ இங்க வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 4 மில்லி ஆம்பியர் வரும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அப்படியே வரும். அப்போ கரண்ட், அப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம ரீட்ரா பண்ணும்போது 6 மில்லி ஆம்பியர் இந்த 1 கிலோ அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ்ன்றது பாசிட்டிவ் டெர்மினல் மேல இருக்கிறதுனால இந்த ஏரோவோட அப்போர்ட் பாத்தீங்கன்னா மேல வந்துடும். இந்த ஏரோ வந்து மேல இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பேரலல் வந்துடும். இந்த 1 கிலோன்றது பேரல் வரும். ஆல்ரெடி இந்த சர்க்யூட்ல ஒரு 1 கிலோ இருக்கு, அதுவும் இந்த பேரலல் இப்படி வந்துடும். 1 கிலோ ரெசிஸ்டர். அடுத்தது இந்த கரண்ட் சோர்ஸ் அப்படி வந்து 2 மில்லி ஆம்பியர். நம்ம கொடுத்துருக்கிற சர்க்யூட்டை சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இந்த 4 மில்லி ஆம்பியர் 1 கிலோ பேரலல் ரெசிஸ்டன்ஸா மாத்திட்டோம். இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் அக்ராஸ் 1 கிலோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1 கிலோ ரெசிஸ்டர் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா V0 = 1 கிலோ இன்டூ நான் இந்த கரண்ட்டை IX டினோட் பண்றேன். அப்போ இந்த IX-ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜோட வேல்யூ வந்துடும். நம்மளோட வேலை ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா இந்த IX-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க இந்த பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கும். அப்ப இந்த வழியா 1 கிலோ ரெசிஸ்டர் இருக்கு. இப்ப வோல்டேஜ் சேமா இருக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து IX கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இந்த ரெசிஸ்டர் வேல்யூ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால வோல்டேஜ் அக்ராஸ் பேரலல் எலிமெண்ட் சேமா வரணும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வழியாவும் IX கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்பதான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சேம் வோல்டேஜ் லெவல் வரும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம நோடல் ஈக்குவேஷன் சேர்த்துலாம். இந்த நோட் பாத்தீங்கன்னா ஒரு காமன் நோடு தான். இந்த பர்டிகுலர் நோட்ல 4 ஆம்பியர் கரண்ட் உள்ள வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 ஆம்பியர் கரண்ட் உள்ள வருது. அதுக்கப்புறம் IX கரண்ட் வெளியே போகுது. இங்கேயும் வந்து ஒரு IX கரண்ட் வெளியே போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெசிஸ்டர் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம KCL அப்ளை பண்ணி இந்த பர்டிகுலர் நோட்ல KCL அப்ளை பண்ணிட்டு IX ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த 1 கிலோ ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நோடுல IX 6 மில்லி ஆம்பியர் வெளியே, இந்த பர்டிகுலர் நோடுல 6 மில்லி ஆம்பியர் போட போகுது, வெளியே போகுது, நோட விட்டு வெளியே போகுது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா கீழே 2 மில்லி ஆம்பியர் நோட விட்டு வெளியே போகுது. அப்போ இது வழியா வர கரண்ட்ன்றது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட அடிஷனா இருக்கும். அப்போ இங்க 8 மில்லி ஆம்பியர் ஃப்ளோ ஆகனாதான் இந்த நோடு வழியா மேல 6 மில்லி ஆம்பியரும் கீழே 2 மில்லி ஆம்பியரும் பிரான்ச் ஆகி போக முடியும். அப்பதான் இந்த பர்டிகுலர் நோடுல KCL சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த கரண்டோட வேல்யூ 8 மில்லி ஆம்பியர் வந்துடும். இப்போ இந்த பர்டிகுலர் இந்த 1 கிலோ ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் 8 மில்லி ஆம்பியர்ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ IX கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நோடுக்கு வந்துடணும். இந்த நோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்ல KCL அப்ளை பண்ணும்போது KCL என்ன சொல்றாங்க, KCL சமேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அந்த பர்டிகுலர் நோட்ல இருக்கக்கூடிய சமேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட்டும்
சம்மேஷன் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்டும் சேமா இருக்கணும் பை கிர்ச்சாஃப் கரண்ட் லா. அப்ப இந்த பர்டிகுலர் நோடுல உங்களுக்கு என்னென்ன கரண்ட் இன்கமிங்கா வருது. இன்கமிங்கா வருதுன்னா இந்த ஏரா மார்க்கை பார்க்கணும். ஏரா வந்து இன்வர்டா வந்துச்சுன்னா அது இன்கமிங் கரண்ட். வெளியே போகுது இந்த 1 கிலோமீட்டர் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் 8 மில்லி ஆம்பியர்ன்றது வெளியே போகுது. அது அவுட் கோயிங் கரண்ட். இப்போ எந்தெந்த கரண்ட்லாம் இன்கமிங்கா வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நோடு எல்லாமே சேம். ஏன்னா எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்த நோடு சேம் நோடு தான். அப்ப 6 மில்லி ஆம்பியர்ன்றது இன்கமிங் வருது. அதே மாதிரி இந்த 4 மில்லி ஆம்பியரும் இன்கமிங் வருது. ஸோ 6 + 4 வந்துடும். வேற எதனா இன்கமிங்கா இருக்கானா இல்ல. ஐஎக்ஸும் இந்த ஐஎக்ஸும் 8 மில்லி ஆம்பியரும் அவுட் கோயிங்கா தான் இருக்கு. அப்போ ஐஎக்ஸ் பிளஸ் ஐஎக்ஸ் பிளஸ் 8 எல்லாமே மில்லி ஆம்பியர் இருக்கிறதுனால நான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணல. ஸோ 2ix ஈக்குவல் டு 10 - 8 that is equal to 2 வரும். இப்போ ஐஎக்ஸ் ஓட வேல்யூ 1 மில்லி ஆம்பியர் வரும். ஐஎக்ஸ் ஓட வேல்யூ 1 மில்லி ஆம்பியர் வரும். இப்போ நம்ம ஐஎக்ஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வி நாட்டோட வேல்யூ. வி நாட்டோட வேல்யூன்றது 1 கிலோ ஓம் இன்டூ ஐஎக்ஸ் ஓட வேல்யூ. ஐஎக்ஸ் ஓட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1 மில்லி ஆம்பியர். அப்புறம் எடுத்து மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1 வோல்ட். வி நாட்டோட வேல்யூ 1 வோல்ட். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் 1 வோல்ட். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால 4 மில்லி ஆம்பியரும் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரும் பேரலல் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம நோடல் இந்த நோட நம்ம சப்போஸ் நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த நோட நம்ம பின்னு வச்சுக்கணும். இந்த நோட் ஏல நம்ம அப்ளை பண்ணும்போது 6 மில்லி ஆம்பியர் வெளியே போகுது, 2 மில்லி ஆம்பியரும் வெளியே போகுது. அப்ப உள்ள ஒரு இன்கமிங் கரண்ட்ன்றது 8 மில்லி ஆம்பியரா இருக்கும். அதை பற்றி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நோடு பில கேசிஎல் அகைன் அப்ளை பண்ணும்போது சமேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ன்றதை பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா 6 மில்லி ஆம்பியரும் 4 மில்லி ஆம்பியரும் இன்கமிங் வந்தது. அவுட் கோயிங்ல பாத்தீங்கன்னா ஐஎக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஐஎக்ஸ், அப்புறம் 8 மில்லி ஆம்பியர். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்ம ஐஎக்ஸ் ஓட வேல்யூ 1 மில்லி ஆம்பியர் ஃபைண்ட் பண்ணோம். நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தது வி நாட்டோட வேல்யூ. ஸோ வி நாட்டுக்கு நம்ம 1 கிலோ ஓம் இன்டூ 1 மில்லி ஆம்பியர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 1 வோல்ட். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் 1 வோல்ட். இந்த கொஸ்டின் கேட் 322 கேட்டிருந்தாங்க. ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல இருந்து கரண்ட் ஐயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தட் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் நோடோட வோல்டேஜ் நம்ம V ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து எப்பயுமே டிஃபால்ட்டா அவுட் கோயிங் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம் நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல. ஆனா இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கரண்ட் டைரக்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10⁻³ கரண்ட் அப்போட ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கிலோ வழியா ஃப்ளோ ஆகிற கரண்டோட டைரக்ஷன் கொடுக்கல. அது நம்ம டவுன்வர்டா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணும்போது சமேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் வரும். சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் கரண்ட்ன்றது இந்த இந்த பிரான்ச் வழியா வர கரண்ட்டும் இது வழியா வர கரண்ட்டும். சரிங்களா? அவுட் கோயிங் கரண்ட்ன்றது இந்த 2 கிலோ வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட். கரண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா V/R. சரிங்களா? V/R சொல்லும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுறது எப்பயுமே ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ஐன்ற கரண்ட்ன்றது எப்படி வரும் அப்படின்னா 5 - V கிலோ ஓம். சரிங்களா? அடுத்தது இந்த 10⁻³ கரண்ட்டும் இன்கமிங் பிளஸ் 10⁻³ தட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்ன்றது பாத்தீங்கன்னா V/ இங்க எங்கேயோ இந்த பிரான்ச்ல எந்த வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை. அதனால V - 0/2 கிலோ ஓம் வரும். அதை V/2 கிலோ ஓம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வர வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 5 - V plus 2k into 10⁻³ that is equal to V/2k வரும். இந்த 2k கேன்சல் அவுட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 5 - V plus 2 equal to V. இப்போ 2V equal to 7 வரும். வோல்டேஜோட வேல்யூ 7/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3.5 வோல்ட் வரும். அதாவது இந்த நோட்ல இருக்கிற வோல்டேஜ் உங்களுக்கு 3.5 வோல்ட் வரும். சரியா? நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கரண்டோட வேல்யூ. கரண்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 5 - V/2k. இந்த கரண்டோட ரெப்ரசன்டேஷன் தான் நம்மளுக்கு ஐன்றது. ஸோ I equal to 5 - V/2k. அப்போ 5 - வோல்டேஜோட வேல்யூ 3.5 நம்ம கண்டுபிடிச்சது 2 கிலோ ஓம். சரிங்களா?
இங்க வரக்கூடியது பாத்தீங்கன்னா 1.5 டிவைட் பை 2K வரும். நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 0.75 மில்லி ஆம்பியர் வரும். 0.75 மில்லி ஆம்பியர், அதாவது 0.75 இன்டூ 10⁻³ ஆம்பியர் வரும். இது கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட் 2020 கேட்டிருந்தாங்க. ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல இருந்து கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ த 10 ஓம் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கிற 0 ஆம்பியர். ஏன் 0 ஆம்பியர் அப்படின்னா, இந்த பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்கு. இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூப்ல இங்க வந்து நம்ம கிரவுண்ட் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த பர்டிகுலர் நோட்ல ஒரு வோல்டேஜும் இந்த நோட்ல ஒரு வோல்டேஜும் கண்டுபிடிச்சிட்டு, சப்போஸ் இந்த நோட விஎக்ஸும் இந்த நோட விஒய்னு ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு விஎக்ஸ் மைனஸ் விஒய் டிவைட் பை 10 ஓம் வரும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற ரிட்டர்ன் பாத் இல்லை. இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் பாத் இல்லை. இங்க கிரவுண்ட் இருக்க மாதிரி இங்கேயும் கிரவுண்ட் இல்லை. அதனால இந்த கரண்ட்ன்றது ஐன்றது 0 வரும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பில இருக்கிற 0 ஆம்பியர். ரிட்டர்ன் பாத் இல்லாதனால, சர்க்யூட்டோட ரிட்டர்ன் பாத் இல்லாதனால கரண்ட் ஃப்ளோக்கு இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 0 ஆம்பியர். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட் 2023 கேட்டிருந்தாங்க. சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல இருந்து கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ 200 ஓம் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 2 டெசிமல் பிளேசஸ். இந்த 200 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டோ இந்த 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டரா மாறும். வோல்டேஜோட வேல்யூ, வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ இந்த 1 மில்லி ஆம்பியர் இன்டூ 1 கிலோ, அப்போ 1 வோல்ட் வரும். சரிங்களா? இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ அப்படியே வரும். கொடுத்துருக்கிற இந்த சர்க்யூட் எலிமெண்ட்டை நம்ம இப்படி மாற்றும் போது நம்ம சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 2 கிலோவும் இன்னைக்கு ஒரு 1 மில்லி ஆம்பியர் சோர்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இட் இஸ் 1 வோல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் 1 கிலோ, அப்புறம் இங்க ஒரு 200 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ, 200 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கும். சரிங்களா? சர்க்யூட் நம்ம ரீட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற நோட், இந்த பர்டிகுலர் நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜை நம்ம விஏ ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நோட்ல நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணும்போது நோடல் ஈக்குவேஷன் எழுதும்போது விஏ மைனஸ் இந்த பிரான்ச்ல பொறுத்த வரைக்கும் இந்த 2 வோல்டேஜ் அண்ட் 2 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருக்கிற பிரான்ச்ல நம்ம கரண்ட் எழுதும்போது 2 இங்க பிளஸ் வரதுனால நம்ம மைனஸ் போடணும். மைனஸ் 2 டிவைட் பை 2 கிலோ ஓம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சோட கரண்ட் விஏ டிவைட் பை 2 கிலோ ஓம் வரும். அடுத்தது இந்த பிரான்ச்சோட கரண்ட் நம்மளுக்கு இன்கமிங்கா வருது. நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கரண்ட்டுமே அவுட் கோயிங் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அதனால நம்ம ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் எழுதிக்கலாம். அந்த 1 மில்லி ஆம்பியர் லெஃப்ட் சைடில் வர்றது எல்லாமே அவுட் கோயிங்கும், ரைட் சைடில் வர்றத இன்கமிங் கரண்ட். சரிங்களா? அப்போ நீங்க எழுதும் போது சப்போஸ் நீங்க இந்த சைடு லெஃப்ட் சைட்ல எழுதுறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இங்க மைனஸ் 1 மில்லி ஆம்பியர்ன்றது போடணும். இல்ல அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே அவுட் கோயிங் கரண்ட்டும், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே இன்கமிங் கரண்ட்டும் எழுதிக்கலாம். அப்ப ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் எழுதிக்கிறேன். ஸோ 3 பிரான்ச் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பிரான்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஏ இங்க ஒரு 1 வோல்டேஜ் இருக்கு. அப்ப விஏ இங்க மைனஸ் டெர்மினல் அப்ரோச் ஆகுது. அப்போ நம்ம பிளஸ் 1 போட்டுக்கணும். வோல்டேஜோட வேல்யூ 1 வோல்ட் தான் 1 போட்டுக்கணும். அப்போ இந்த பிரான்ச்ல இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? 1 கிலோ ஓம் பிளஸ் 200 ஓம். 1 கிலோ ஓம் பிளஸ் 200 ஓம்னா அது வந்து 1.2 கிலோ ஓம் வரும். 200 ஓம்ன்றது 0.2 கிலோ ஓம் அர்த்தம். 1.2 கிலோ ஓம் எழுதி. இதுதான் நோடல் அனாலிசிஸ். இந்த நோடல் அனாலிசிஸ் நம்ம எழுதுறோம். நோட் ஈக்குவேஷன்ன்றது இதுதான். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம விஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். விஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர்ல 2.4 கிலோ ஓம் வரும். இப்போ இங்க நியூமரேட்டர்ல இங்க 1.2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1.2 விஏ மைனஸ் 2.4
plus 1.2 VA plus 2 VA plus 2 equal to 1 milliampere வரும். சரி, ஸோ 1 milliampereன்றது 1 மில்லின்னு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஈக்குவேஷனை எழுதும்போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு விஏவோட வேல்யூ, அதாவது நோடல் வோல்டேஜோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 0.636 வரும். 0.636 வோல்டேஜ் வரும். இந்த நோடோட வேல்யூ நம்மளுக்கு வோல்டேஜ் வேல்யூ 0.636 வருது. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கரண்ட் ஐயோட வேல்யூ. இந்த கரண்ட் ஐயோட வேல்யூ, இந்த பிரான்ச் கரண்டோட வேல்யூ என்ன? இதுதான் இந்த பிரான்ச்சோட கரண்டோட வேல்யூ, VA plus 1 divided by 1.2 kilo ohm. அப்போ VA plus 1 divided by 1.2 kilo ohm. VA ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 0.636 plus 1 divided by 1.2, அதாவது 1200 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1.36 மில்லி ஆம்பியர்னு வரும். 1.36 மில்லி ஆம்பியர் வரும். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேஷ் போட்டு மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்டர் பண்ண வேண்டியது 1.36 இருக்கும். அதனால தான் இவங்க 2 டேஸ். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் 1.36 மில்லி ஆம்பியர். நம்ம எப்படி அப்ரோச் பண்ண இந்த கொஸ்டின் அப்படின்னா, இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டையும் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரையும் நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணி நோடல் ஈக்குவேஷன் எழுதணும். நோடு வோல்டேஜ் VA கண்டுபிடிச்சோம். நீங்க VAன்றது நான் அப்போ அசியூம் பண்ணதுதான். நீங்க வோல்டேஜ் வின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. VA VX நம்ம அசியூம் பண்றது தான், சரிங்களா? ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது தான். ஸோ வியோட வேல்யூ, நோடல் வோல்டேஜ் வேல்யூ நம்ம VA ஈக்குவல் டு 0.636 வோல்டேஜ்னு கண்டுபிடிச்சோம். கரண்டோட வேல்யூ நம்மளுக்கு ஐ கண்டுபிடிக்கும். இங்க ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ ஐ கண்டுபிடிக்கும். அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கரண்ட், இதுதான் அந்த ஐயோட கரண்ட், பிரான்ச் கரண்ட் ஐயோட கரண்ட் தான். VA plus 1 divided by 1.2 kilo வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், நம்மளுக்கு கிடைச்சது 1.36 மில்லி ஆம்பியர். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் 1.36 மில்லி ஆம்பியர். இந்த கொஸ்டின் கேட் 2024ல கேட்டிருந்தாங்க இசிக்கு. சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல கரண்ட் ஐஎக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கரண்ட் ஐஎக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த நோடை நம்ம V1, இந்த நோடை நம்ம சப்போஸ் V2 ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த 2 நோடுக்கு நடுவுல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அதான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லுவோம். சூப்பர் நோடுன்ற கான்செப்ட்ல சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா? நார்மலா நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தட் சால்வ் பண்ணும்போது கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதி நம்ம அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். V1ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் V2ஓட வேல்யூன்றதை கண்டுபிடிப்போம். அதை வச்சுட்டு நம்ம என்ன கரண்ட் கேட்டிருக்காங்களா இல்லை வோல்டேஜ் கேட்டிருக்காங்களான்றத பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு நோடல் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். நோடல் அனாலிசிஸ் ஈக்குவேஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் இந்த 1 கிலோ ஓம் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் கரண்ட். இப்போ V1 டிவைட் பை 1 கிலோ ஓம் வந்துடும். எப்பயுமே கரண்டோட ஈக்குவேஷன் எழுதும்போது வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வரும், சரிங்களா? அடுத்தது இந்த V2 நோட்ல இருக்கக்கூடிய அவுட் கோயிங் கரண்ட். ஏன்னா நம்ம செப்பரேட்டா தான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணோம். ஆனால் ஒரே ஈக்குவேஷனா எழுதணும். நோடோட வோல்டேஜ் வேல்யூ V1 V2 செப்பரேட்டா கன்சிடர் பண்ணோம். ஆனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் ஒரே ஈக்குவேஷனா எழுதணும் அந்த சூப்பர் நோட் மெத்தடை பொறுத்த வரைக்கும். இப்போ V2 இந்த 1 கிலோ ஓம் வழியா ஃப்ளோ வர கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட்ன்றது சொல்லியிருக்காங்க. அப்போ V2 டிவைட் பை 1 கிலோ ஓம். இந்த 2 மில்லி ஆம்பியர் அடுத்தது இந்த பிரான்ச்சுக்கு வரும். இந்த பிரான்ச்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஆம்பியர் கரண்ட் அவுட் கோயிங்கா ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 மில்லி ஆம்பியர்ன்றது ஆட் பண்ணிக்கலாம். 2 × 10⁻³ சரிங்களா? இந்த கரண்ட் எல்லாமே அவுட் கோயிங் கரண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்த்தோம், அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு பிரான்ச் எழுதணும், தேர்ட் பிரான்ச் பார்த்தோம். இப்போ இந்த 5 மில்லி ஆம்பியர்ன்றது இன்கமிங் கரண்ட். இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு எழுதணும். எப்பயுமே நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சமேஷன் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட், சரிங்களா? அப்போ அவுட் கோயிங் கரண்ட் எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ இன்கமிங் கரண்ட்ன்றது 5 மில்லி ஆம்பியர் தான். ஸோ 5 × 10⁻³ இது நம்ம ஈக்குவேஷன் 1 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சூப்பர் நோட் பொறுத்த வரைக்கும் நம்ம V1 V2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், சரிங்களா? இப்போ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சூப்பர் நோடுக்கான ஈக்குவேஷன் எழுதுவோம். சூப்பர் நோட் ஈக்குவேஷன் என்னன்னா, இந்த V1 V2க்கு நடுவுல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்கும் இல்ல ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்ப்போம். இங்க பாசிட்டிவ் டெர்மினல் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? V2ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ V2 மைனஸ் கிரேடி டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கிறது V1 தட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ 1000 I0, சரிங்களா? 1000 I0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் சூப்பர் நோட் பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இங்க I0 என்ற இன்னொரு வேரியபிள் இருக்கு. இந்த I0 என்றது டிபெண்டா இருக்கு. எங்க டிபெண்டா இருக்குன்னா இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நம்ம இந்த வோல்டேஜ் சோர்ஸா வரும் அப்படின்றத போட்டுருக்காங்க. இப்போ I0 வேல்யூ என்ன அப்படின்னா இந்த V1 டிவைடட் பை 1 கிலோ ஓம். 1 கிலோ ஓம்ன்றது 1000 சரிங்களா. இந்த I0 கரண்ட்ன்றது இந்த வோல்டேஜ் நோடோட வோல்டேஜ் V1 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ 1 கிலோ ஓம் வேல்யூ. அப்போ I0 வேல்யூ V1 டிவைடட் பை 1000 வருது சரிங்களா. இதை எடுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா V2 மைனஸ் V1 ஈக்குவல் டு 1000 இன்டூ I0 வேல்யூ V1 டிவைடட் பை 1000 சரிங்களா. 1000 கேன்சல் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2V1 ஈக்குவல் டு V2 வரும் சரிங்களா. 2V1 ஈக்குவல் டு V2 வரும். 2V1 ஈக்குவல் டு V2 வந்திருக்கு. ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம V2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன் V2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது IX வேல்யூ. IX வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம V2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ V1க்கு பதிலா நம்ம V2 ரிப்ளேஸ் பண்ணலாம். அப்போ V1 ஈக்குவல் டு என்னன்னா V2 டிவைட் பை 2 வரும் சரிங்களா. அப்ப இந்த V1க்கு பதிலாக V2 டிவைட் பை 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது V2 டிவைட் பை 2ன்றது நம்ம 0.5 V2 கூட போட்டுக்கலாம். ஸோ 1 கிலோ ஓம் 1000 பிளஸ் V2 டிவைட் பை 1000. ஸோ இந்த பிளஸ் 2 மில்லி ஆம்பியர் ரைட் சைட்ல போகும்போது ஸோ பிளஸ் 2 மில்லி ஆம்பியர் தட் இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 V2 டிவைட் பை 1000 தட் இஸ் ஈக்குவல் டு 3 மில்லி ஆம்பியர்ன்றது வந்துடும் சரிங்களா. இப்போ V2 வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா V2 ஈக்குவல் டு 3 பை 1.5 V2 ஈக்குவல் டு 2 வோல்ட்னு வரும். V2 ஈக்குவல் டு 2 வோல்ட்னு வரும். இப்போ நம்ம IX வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு IX வேல்யூ என்னது V2 டிவைட் பை 1 கிலோ ஓம். V2 டிவைட் பை 1 கிலோ ஓம். V2 வேல்யூ 2 வோல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 கிலோ ஓம் சப்ஸ்டிட் பண்ணவங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஆம்பியர். IX வேல்யூ 2 மில்லி ஆம்பியர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் 2 மில்லி ஆம்பியர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2 மில்லி. இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் நோடுன்ற இருக்கிறதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். இதுக்கப்புறம் V1 ஈக்குவேஷன் பிளஸ் V2 ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதுறோம். அப்புறம் சூப்பர் நோடு ஈக்குவேஷன் எழுதுறோம். V2 மைனஸ் V1 ஈக்குவல் டு 1000 I0 எழுதுறோம். இந்த I0 ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால I0 ஈக்குவேஷன் என்ன V1 டிவைட் பை 1000 அப்படின்றத பார்த்தோம். ரிமைனிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு V1க்கும் V2க்கும் ரிலேஷன்ஷிப் கிடைச்சது. IX கண்டுபிடிக்கிறதுனால நம்ம V2 வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ V2 வேல்யூ தெரியணுன்றதுனால நம்ம V1 இன் டர்ம்ஸ் ஆஃப் V2 எழுதணும். அதை எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு V2 வேல்யூ 2 வோல்ட்ன்றது கிடைச்சது. 2 வோல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம IX கண்டுபிடிக்கணும்னா V2 டிவைட் பை 1 கிலோ. அப்போ சப்ஸ்டிட் கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் 2 மில்லி ஆம்பியர். எந்த கொஸ்டின்லயுமே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கேட் 2025 கேட்டிருந்தாங்க. கன்சிடர் a part of an electrical network as shown below. Some node voltages and current flowing through 3 ohm resistor are as indicated. The voltage at node X. இந்த கொஸ்டின்ல இந்த நோட் எக்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா. ஆனா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இந்த பார்ட் ஆஃப் த நெட்வொர்க் நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும். எப்படி சொல்யூஷன் எடுக்கலாம்ன்றது பார்ப்போம். இங்க 9 வோல்ட்ன்றது இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 3 ஓம், அது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் 1 ஆம்பியர். அப்ப இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 3 வோல்ட். 3ன்றது வோல்ட், 3ன்றது 6, கரண்டோட வேல்யூ 1. ஸோ உங்களுக்கு வரது பாத்தீங்கன்னா V ஈக்குவல் டு IRல போகும்போது உங்களுக்கு 3 வோல்ட் வரும். அப்ப இங்க டிராப் 3 வோல்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ 3 வோல்ட் வரும். ஏன்னா இங்க 9 வோல்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 3 வோல்ட் இருக்கு. ஸோ அப்ப இங்க 6 வோல்ட் வரும் சரிங்களா. 6 வோல்ட்ன்றது வரும். இப்ப இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 8 வோல்ட் மைனஸ் 6 வோல்ட் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு 2 பிளஸ் 1. எல்லாமே நம்ம V ஈக்குவல் டு IR அந்த கான்செப்ட்லேயே தான் நம்ம எடுக்கிறோம். கரண்ட் ஃப்ளோன்றது பாத்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகும். அந்த கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா 8 மைனஸ் 6 டிவைடட் பை 2 பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை 3 வரும். இப்போ இந்த வழியா ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ நம்ம ஐன்னு ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா இது 2 பை 3 ஆம்பியர் வந்து ஃப்ளோ ஆகும். 2 பை 3 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிராப் ஆகிற வோல்டேஜோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2 ஓம் இன்டூ 2 பை 3.
இப்போ 4/3 வோல்டேஜ் வந்து டிராப் ஆயிடும். ஸோ 4/3 வோல்டேஜ் வந்து டிராப் ஆயிடும். அப்ப இங்க நோடு விஎக்ஸ்ல இந்த இடத்துல எக்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா விஎக்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா 8 வோல்ட் மைனஸ் 4/3 வரும். ஸோ 8 வோல்ட் மைனஸ் 4/3 இங்க 24 மைனஸ் 4 டிவைட் பை 3 வரும். அப்ப 20/3 வரும். விஎக்ஸோட வேல்யூ 20/3. அதாவது இந்த நோடு எக்ஸ்ல இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ 20/3. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம 9 வோல்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 3 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் 1 ஆம்பியர்ன்றதை பார்த்தோம். அப்போ 3 வோல்ட்ன்றது டிராப் ஆகும். இப்போ இந்த நோட்ல வர வோல்டேஜ் 6 வோல்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இப்போ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் கான்செப்ட்ல கரண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அது நம்மளுக்கு 2/3 வந்தது. இந்த 2/3 கரண்ட் இந்த 2 ஓம் வழியா ஃப்ளோ ஆகும்போது உண்டாகிற டிராப் வோல்டேஜ் அக்ராஸ் 2 ஓம் பார்த்தீங்கன்னா 4/3 வோல்டேஜ் வந்தது. வோல்டேஜ் அக்ராஸ் 2 ஓம் பார்த்தீங்கன்னா 4/3 வோல்டேஜ் வந்தது. அப்போ இந்த நோடு எக்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 8 வோல்ட் மைனஸ் இந்த டிராப் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 4/3. இப்போ நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது வேல்யூ கண்டுபிடிச்சது சிம்பிளிஃபை பண்ணதுல 20/3 வருது. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் கேட் 2025 கேட்டிருந்தாங்க. கேட் 2025 பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் நோடல் அண்ட் மெஷர் அனாலிசிஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெட் ஐசி ஐஎல் ஐஆர்பி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெபாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர் ரெஸ்பெக்டிவ்லி இந்த சர்க்யூட் கிவன் ஏசி அட்மிட்டன்ஸ் ஆர் கிவன் இன் சீமென்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஏசி அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எந்த இந்த 4 ஆப்ஷன்ல எது ட்ரூ அப்படின்றது கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூலாம் என்ன அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. கரண்டோட வேல்யூ என்னன்றத ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பிடன்ஸ்ல ஏசி அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பிடன்ஸ் கொடுக்கல, அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பிடன்ஸ் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது V/R அல்லது V/Z போடும் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இதுவே அட்மிட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவே அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால I = V × Y வரும். அட்மிட்டன்ஸ்னா ஒய், இம்பிடன்ஸ்னா Z. சரிங்களா? இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பில நீங்க இந்த ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வந்துடும். நம்ம கரெக்டா அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா I = V × Y அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐஆர் கண்டுபிடிப்போம். ஐஆர்ன்றது கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த இந்த ரெசிஸ்டர். அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வோல்டேஜ்ன்றது 1 ∠90° இன்டூ 0.2. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 0.290°. ஸோ ஐஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாலே கரெக்டான ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ வரலாம் அல்லது ஆப்ஷன் சி வரலாம். சரிங்களா? இந்த ரெண்டுமே வராது. ஆப்ஷன் டியும் வராது, ஆப்ஷன் பியும் வராது. ஓகேங்களா? அடுத்தது ஐஎல் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா 1 வோல்ட், அதாவது V என்றது 190° 1 ∠90° இன்டூ இந்த -j0.1 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கிறத போலார் ஃபார்ம்ல எழுதும் போது 0.1 ∠−90° வரும். சரிங்களா? 0.1 ∠−90°. ஸோ மேக்னிடியூட வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம், 0.1 வந்துடும். ஆங்கிளோட வேல்யூ ஆட் பண்ணணும் மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சுன்னா. இப்போ சப்போஸ் A ∠θ இன்டூ B ∠θ அப்படின்னு இருந்துச்சுன்னா வேல்யூ என்ன வரும்னா A × B ஆங்கிள் இங்க θ1 θ2 ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா θ1 + θ2 வரும். சரிங்களா? இந்த ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 90° -90° ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0° வரும். அடுத்தது IC கெபாசிட்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வோல்டேஜோட வேல்யூ 1 ∠90° இன்டூ 0.25 J0.25ன்றது நம்ம J0.25 நம்ம 0.25 ∠90° ரெப்ரசென்ட் பண்ணலாம். Jன்றது 90°, -Jன்றது -90°. ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.25 ∠90° வரும். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 0.25 ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது 180° வரும். ஸோ கரண்டோட வேல்யூ கெபாசிட்டர் கரண்டோட வேல்யூ 0.25 ∠180°. ஸோ ஐசியோட கண்டுபிடிச்சோம், ஐஎல் கண்டுபிடிச்சிட்டோம், ஐஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனா வரும். சரிங்களா? இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இதுவே நீங்க I = V/Z போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க அட்மிட்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை படிக்காம இங்க சீமென்ஸ்ன்றதையும் சரியா பார்க்காம ஜஸ்ட் ஒரு வேகத்துல போட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பி கரெக்டான ஆப்ஷனா வராம இருக்கும். ஆனா அது தப்பு. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏ. நமக்கு அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்கறதுனால I ஈக்குவல் டு வி இன்டு ஒய் அந்த கான்செப்ட்ல போறோம். உங்களுக்கு முக்கியமா இந்த கொஸ்டின்ல அடிஷனல் நீங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் டு போலார் ஃபார்ம் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆங்கிளோட வேல்யூஸை ஆட் பண்ணணும், மேக்னிடியூட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரியணும். இதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோல நம்ம மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். கேட் 2020ல இருந்து 2025 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமா நம்ம நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் டாபிக்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எல்லா கொஸ்டினுமே நான் நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணாலே கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். ஒரே கான்செப்ட் நீங்க நோடல் அனாலிசிஸ் கான்செப்டே நல்லா தரவா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபண்டமெண்டல்ஸா அப்ளை பண்ற மாதிரி இப்போ இந்த 2020 கேட்ட கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பாத் இல்ல, அதனால கரண்ட் 0 அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கான்செப்ட். அதுக்கப்புறம் நீங்க சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் நோட் மெத்தட்ல வர்றது, அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்றது. ஏன்னா நார்மலா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் சால்வ் பண்ணிடுவீங்க. ஆனா டிபெண்டன்ட் சோர்ஸ் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கேட்ட கொஸ்டின் இருக்குங்களா, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2021ல கேட்ட கொஸ்டின்ஸ் சர்க்யூட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணிட்டு சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாவே சால்வ் பண்ணிட முடியும் அந்த கொஸ்டினை. அப்ப பிரிட்ஜ் என்ன கண்டிஷன்ல இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கா இல்ல அன்பேலன்ஸ்டா இருக்கான்றத பார்த்துட்டு நம்ம சர்க்யூட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெட்வொர்க் தியரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இனிஷியலா இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் சர்க்யூட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு பேசிக்ஸ் லெவல் ஆஃப் சால்விங் தான். இது நெட்வொர்க் அனாலிசிஸ் அண்ட் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலாக் சர்க்யூட்ஸ்ல வரக்கூடிய பிஜேடி ரிலேட்டடா இருக்கட்டும் இல்ல மாஸ்பெட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸோ ஈஸியா சால்வ் பண்ண முடியும். வேற எந்த சர்க்யூட்டும் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.